வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் வந்து தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். மத்தியானத்துக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி பச்சை பயிரில் ஒரு கிரேவி பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து முருங்கைக்காய் வேக வச்சிருக்கேன். பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே வந்து சாம்பார் பொடி நல்லா ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் ரசத்துக்கு புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. எப்பயும் போல ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா வந்து உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கையில நல்லா கசக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணியை விட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருக்கு. பருப்பு ஆல்ரெடி கரைச்சி ரெடியா இருக்கு. பருப்பு ஜலம் அதை சேர்த்துடலாம். நம்ம ரசத்துக்கு கொஞ்சமா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சாம்பாருக்கும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருவோம். இந்த பக்கம் கேரட் பீன்ஸ் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். சாம்பாருக்கு புளி தண்ணி, சாம்பார் பொடி போட்டிருந்தோம். அதை நல்லா கொதிச்செடுத்து இப்போ பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு வந்து மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள ரசத்துக்கு வந்து மிளகு சீரக பொடி மேலாக ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். பீன்ஸ் கேரட் கறி வந்து ரெடி. இதுக்கு தேங்காய் மட்டும் போடணும். ஸோ தேங்காய் துருவிட்டு தான் போடணும். அதனால அதை அப்படியே மூடி ஓரமாக வச்சுருவோம். லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து ரசமும் ரெடி ஆகிடுது. ரசமும் நல்லா பொங்கி வந்துடுது. அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ தாளிக்க வேண்டியதெல்லாம் நம்ம தாளிச்சிடலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம், சாம்பாருக்கெல்லாம் தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். ரசத்துக்கு தான் தாளிக்கிறோம். கடுகு, சீரகம், மிளகு சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமா வந்து கடா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து. ஸோ இந்த பக்கம் வந்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கடுகு, ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்மளுடைய முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இந்த பக்கம் வந்து பருப்பு ரசம் ரெடி ஆயிடுது. அது மாதிரி பீன்ஸ் கேரட் கறி ரெடி ஆயிடுது. அதுக்கு தேங்காய் மட்டும் தான் துருவி போடணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து பச்சை பயிறு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம். இப்போ பச்சை பயிறு கிரேவிக்கு பேனில் எண்ணெய் விட்டுருக்கு. அது நல்லா காஞ்சிடுது. சீரகம், இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. ஒரு 2 தக்காளி, மஞ்சப்பொடி கொஞ்சம், தேவையான உப்பு. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுது. காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சை மிளகா இருக்கு. காஞ்ச வெந்தய கீரை இலை, பொடியோட பச்சை வாசனை போயிடுது. பச்சை பயிறு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கோம். அப்ப அதை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு கொதி விட்டுருவோம். பச்சை பயிறு சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. முந்திரி பருப்பு அரைச்சதை சேர்த்துடலாம். ஒரு 4-5 முந்திரி பருப்பு அரைச்சி அதையும் சேர்த்துடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா பொடி. நம்ம மசாலாவெல்லாம் எதுவும் தாளிக்காதனால கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இது சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு அரைச்ச விழுது சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ காஞ்ச வெந்தய கீரை இலையை சேர்த்துடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய பச்சை பயிறு கிரேவி வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு ரசம், அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. தேங்காய் இனிமேல் தான் போட போகிறோம். ஸோ தேங்காய் போட்ட கறி. அதுக்கப்புறம் பச்சை பயிறு கிரேவி. இந்த பச்சை பயிறு கிரேவி வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மாதிரி வெறும் சாதத்தில் நல்ல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூரிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.